அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், விஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார். முருகா, விநாயகா, விக்னேஸ்வரா, சண்முகா, சரவணா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். இன்றைக்கு வகுப்பு நிறைய சிலபஸ் வச்சிருக்கேன், குறிச்சு வச்சிருக்கேன், என்னென்ன சொல்லலாம் அப்படின்றத. அதனால நேரடியா போர்டுக்கு போயிடுவோம். வணக்கம், வாழ்க வளமுடன். என்ன முக்கியமா நம்ம ஜோதிடம் கத்துக்கிறதுல நமக்கு பயன்படுத்தணும் இல்லையா? இதுல முக்கியமாக கோச்சாரத்துல பணம் வரும் காலம் பொதுவா எப்ப நமக்கு வரவு வரும்? தனம் வரவு என்பது தனம் தான் இல்லையா? அப்போ தனம் எத்தனாம் பாவம்? 2 சார். 2ஆம் பாவம். அப்ப 2ஆம் பாவாதிபதி லக்னத்தின் மீது வரும் பொழுது, கோச்சாரத்தில் லக்னத்தின் மீது வரும் பொழுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? செக் பண்ணி பாருங்க, சரியா இருக்கும். 2ஆம் பாவாதிபதி லக்னத்தின் மீது வரும் பொழுது நமக்கு வருமானம் வரும். அப்போ 2 மட்டும்தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு சொன்னா, அதாவது 2ஆம் அதிபதி மட்டுமா அப்படின்னா அதாவது அப்புறம் பார்ப்போம். 2ஆம் அதிபதி லக்னத்தின் மீது அல்லது லக்னாதிபதி மீது அது மட்டும் தானா அப்படின்னா, நம்ம எப்போ தெரியும் சொல்லுவோம் இல்லையா? 1, 5, 9. 2ஆம் அதிபதி லக்னத்திற்கு 1, 5, 9, லக்னாதிபதிக்கு 1, 5, 9 வரும்போது வருமானத்தை எதிர்பார்க்கலாம். அந்த காலம் பார்த்துக்கங்க. சார், சனி எல்லாம் எப்ப சார் வருவாரு? சனி பகவான், குரு பகவான் எல்லாம் எப்ப சார் வருவாரு? அப்போ கொஞ்சம் சிரமமா போச்சே. அவங்க எல்லாம் 30 வருஷம் கழிச்சுல சார் வருவாங்க. குறைஞ்சபட்சம் 1, 5, 9னா கூட 6, 6.5 வருஷம் ஆயிடும் சனி பகவான் வர்றதுக்கு இல்லையா? அப்ப என்ன செய்யலாம்? தனக்காரகன் இருக்கான் இல்லையா? தனக்காரகன் யார்? தனக்காரகன் குரு, குரு, சுக்கிரன், சந்திரனையும் எடுத்துக்கலாம். இவங்க லக்னத்தின் மீது வரும் பொழுது, அதே மாதிரி குருவெல்லாம் 2ஆம் இடத்தில் வரும் பொழுதும் எடுத்துக்கலாம். 2ல வரும் பொழுதும் பணம் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்ப செலவு எப்ப வரும் அப்படின்னு பார்த்தா சொல்ல வேண்டாம். 12ல வரும் பொழுது செலவு வரும். வெளிநாடு கேட்பாங்க சில பேர், சார் வெளிநாடு எப்ப போவோம்? வெளிநாடு என்பது 12, 9. இப்ப 12, 9ல லக்னாதிபதி செல்லும் பொழுது, ஏன்னா கோச்சாரம் மட்டும் எடுத்துக்கிட்டான். தசா புத்தி அப்படின்னு எடுத்தீங்கன்னா 9ஆம் அதிபதி தசை, 12ஆம் அதிபதி தசை, இவங்க தசை வெளிநாடு செல்வதற்கு உரியதாக இருக்கும். தசை அதுல புத்தி, அப்புறம் அந்தரம் அப்படி எடுத்துக்கணும். 12, 9, 8 கூட சொல்லலாம். ஏன் 8 எடுக்கிறோம்னா, 8 பிரச்சனை. அதாவது 12 வெளிநாடு சந்தேகம் இல்ல, 9 யாத்திரை, அப்போ அதுவும் வெளிநாடு போறதுதான். 8 என்னன்னா பிரச்சனைன்னு சொல்றோம், ஊரை விட்டு ஓடி போறது. உள்ளூர்ல பிரச்சனைனா ஊரை விட்டு ஓடி போயிடுவோம். அதைத்தான் அப்ப வெளிநாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனாலதான் 8 வருது. ஏன்னா 8 எப்படி சார் வெளிநாட்டுக்கு கொடுத்தீங்கன்னா இப்படிதான் காரணம்.
எந்த திசையில் உள்ள நாட்டுக்கு போவாங்க? இது தசைய சொல்லல, திசை, டைரக்ஷன். எந்த திசையில் உள்ள நாட்டுக்கு போவாங்க? ரொம்ப அக்யூரேட்டா பார்க்கணும்னா நிறைய பார்க்கணும். ஒரு உத்தேசமா, ஏன்னா அடிப்படை வகுப்பு ஓரளவுக்கு எதையுமே தெரியாம போகக்கூடாது. அட்லீஸ்ட் இதுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு லக்னம் மிதுன லக்னம் வச்சுக்குவோம். வெளிநாடுங்கிறது எந்த பாவம் குறிக்குது? எந்த பாவம் வெளிநாட்டை குறிக்குது? 12ஆம் பாவனே பொதுவா எடுத்துக்குவோம். இப்ப இதற்குரிய திசை 12ஆம் பாவம் தான் வெளிநாட்டை குறிக்குது. அப்ப அதுக்குரிய திசை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மேசம் கிழக்கு. இது என்ன சொல்லியிருக்கோம்? தெற்கு. ரிஷபம் தெற்கு, அப்படியே வரும். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, அப்புறம் கிழக்கு அப்படியே வந்துடும். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு அப்படின்னு வந்துடும். அப்ப அப்ப 12 இலக்கணத்துக்கு தனியா நடத்தணுமா? அதைதான் ஒரு நண்பர் முதல் வகுப்புல கேட்டார். போன பேட்ச்ல நினைக்கிறேன், இந்த பேட்ச்னு தெரியல. சார் 12 லக்னத்துக்கு எப்படி சார் பலன் நீங்க 21 நாள்ல முடிப்பீங்கன்னாரு. அவர் இந்த 12 சொன்னாரா இல்ல வேற 12 இருக்கு அது சொன்னாரான்னு தெரியல. இந்த 12க்கும் இப்ப நான் உதாரணத்துக்கு என்ன காட்டியிருக்கேன்? மிதுன லக்னத்துக்காரருக்கு வெளிநாடு போற அம்சம் இருந்தால் அவர் எங்க போவார் அப்படின்னா 12ஆம் பாவம் காட்டுகின்ற திசை அப்படின்னு சொன்னோம். அப்புறம் லக்னாதிபதிக்கு 12ல பார்க்கணும். சரி, இப்ப அதே மாதிரி விருச்சிக லக்னம்னு சொன்னா அதுக்கு 12. அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கும் அல்லது லக்னாதிபதி நின்ற இடத்துக்கும் 12ஆம் இடம் பார்க்கறது கஷ்டமா? 12 தனியா நடத்தணுமா? தேவையில்லை. இது அடுத்த ஒரு கேள்வி என்ன வரும் அப்படின்னா, சில பேர் வெளிநாடு ஒரு 4 வருஷம் போய் இருந்துட்டு வந்தேன்னா கொஞ்சம் இருக்கிற கடனை கட்டிடுவேன், அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் கொண்டு ஏதாவது பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நிம்மதியா இருப்பேன்பாங்க. அப்ப வெளிநாடு போறத பத்தி கேட்கறது இருக்கும், எப்ப போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. 12ஆம் அதிபதி நல்லா இருந்தா வெளிநாட்டுல போய் நல்லா இருப்பாங்க. 12ஆம் அதிபதி கெட்டு போய் அந்த திசையும் ஏதாவது சிக்கலான திசை நடந்துச்சுன்னா நல்லா இல்லாத புரோக்கர்கள்ட்ட மாட்டி போய் அவஸ்தப்படுவாங்க. சில பேர் பாஸ்போர்ட்டையும் கொடுத்துட்டு எங்க போறதுன்னு தெரியாம சிரமப்படுறோம். எனக்கே அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களே அந்த மாதிரி ஆயிருக்காங்க. பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுக்குவாங்க அந்த புரோக்கருங்க, ஏஜென்ட்டுங்க. இவங்களால வரவும் முடியாது, வேலையையும் இருக்காது. டூரிஸ்ட் விசால கூட்டி போய் வேலையை கூட்டி போய் ஏமாத்திடுவாங்க சமயத்துல. அப்போ அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் எப்படின்னா 12ஆம் அதிபதி நல்லா இல்லாம இருக்கிறப்போ, சரியில்லாத தசை நடக்கிறப்போ அந்த மாதிரி ஆயிடும். இன்னொரு கேள்வி, வெளிநாடு வரும்போது நான் வெளிநாடு போயிட்டேன், இங்க வந்துட்டேன், எனக்கு எப்படியாவது ஊருக்கு வரணும், கம்பெனியில பாஸ்போர்ட்டை தர மாட்டேன்றாங்க, சம்பளமும் இல்லை, அந்த மாதிரி இருக்கு. நிறைய கம்பெனிகள்ல வெளிநாட்டுல போயிட்டு சில டைம்ல சம்பளம் நிறுத்திடுவாங்க, அதே சமயத்துல பாஸ்போர்ட்டையும் தர மாட்டாங்க. அவங்க எப்ப உள்நாட்டுக்கு வருவேன்னு கேட்பாங்க. இப்ப வெளிநாடு அப்படின்னா 12, 9, 8ன்னு சொல்லுவோம். அப்ப ஒரு உள்நாட்டுக்கு தாய்நாட்டுக்கு வரணும்னா என்ன திசை நடக்கணும்? 5 சார். அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி உள்ள திசையை சொல்லலாம், 11 சொல்லலாம், 7 சொல்லலாம். ஆனா பொதுவா லாஜிக் எடுத்து சொன்னா 4. ஏன்னா உள்நாடு என்பது, சொந்த வீடு என்பது 4, பூர்வீகம் என்பது 5. இது ரெண்டும் முக்கியம். 2 குடும்பம். இப்படிதான் விதிகளை எடுக்கணும். சொந்த வீடு என்பது 4, பூர்வீகத்தை குறிப்பது 5, குடும்பத்தை குறிப்பது 2. இப்ப 4ஆம் அதிபதி தசை, 5ஆம் அதிபதி தசை, 2ஆம் அதிபதி தசை வந்தா அவரு திரும்புவதற்கான, தாய்நாடு திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கும். இதுல ஒண்ணு நல்லா கவனிக்கணும், இந்தியாக்காரங்க வெளிநாட்டுல போய் இருக்காங்க, அவங்களுக்கு பிறந்த குழந்தை அங்கேயே பிறந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப யுஎஸ்ல இருக்காங்க,
இந்தியன் ஒருத்தர் யுஎஸ்ல இருக்காரு. அவருக்கு குழந்தை வந்து அங்கேயே பிறகுது. அந்த குழந்தைக்கு இந்தியா வந்து வெளிநாடு. நம்ம அந்த குழந்தைக்கு பார்க்கும்பொழுது அது எப்ப வெளிநாடு போகும் அப்படின்னு பார்க்கணும். தாய்நாட்டுக்கு வரும்னு அது நாளை பார்க்க கூடாது. அதுக்கு 12ஆம் அறிவு திசை இருந்தாதான், அந்த திசை நடந்தாதான் அது வந்து இந்தியா வரும். அதனால அதை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். அடுத்த கேள்வி சார் வெங்கடேஷ் சார் கேட்டுக்கிட்டே இருந்தார், என்ன படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இது முன்னாடியே நான் சொல்லிட்டேன். என்ன படிப்பு படிப்பாங்கன்னு சொல்றது ஒண்ணு, என்ன படிச்சா நல்லது அப்படிங்கிறது ஒண்ணு. சனி செவ்வாய் வந்து என்ஜினியரிங்ல குறிக்கும். சனி செவ்வாய் என்ஜினியரிங் குறிக்கும். செவ்வாய் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிஃபார்ம்டு சர்வீஸ், ஆர்ம்டு சர்வீஸ் குறிக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து ஆயுதம், நெருப்பு. அப்ப யூனிஃபார்ம்டு சர்வீஸ், செவ்வாய் யூனிஃபார்ம்டு அப்படின்னா ஃபயர் சர்வீஸ்ல இருந்து போலீஸ், ராணுவம், இந்த மூணையுமே குறிக்கும். அப்ப எப்படி சார் அதை வித்தியாசப்படுத்துறது அப்படின்னா கொஞ்சம் ஆழமா தான் யோசிக்கணும். அது இருக்கிற ராசி, அப்பதான் ராசி காரகத்துவத்தை கொண்டு வரணும். என்ன ராசியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராசி காரகத்துவங்களை கொண்டு வரணும். அடுத்து விவசாயம் சார்ந்த படிப்பு அப்படின்னு மருத்துவ படிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மருத்துவத்துக்கு வந்து சூரியன் வருவார். டாக்டர்னா முக்கியமா சூரியன் வரணும். ஐஏஎஸ்க்கும் சூரியன் தான். அப்ப ஐஏஎஸ்க்கு சூரியன், டாக்டருக்கும் சூரியன்னா எப்படி வித்தியாசப்படுத்துறது? நிர்வாகமா மருத்துவமா? மருத்துவமனை 12. 12ல சூரியன் இருந்தாருன்னா லக்னாதிபதி தொடர்பு இருந்தால் அவரை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? ஹாஸ்பிட்டல் டாக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 10னா நிர்வாகம், அப்படி கொண்டு வரலாம். அந்த மாதிரி சேர்க்கையை பொறுத்து, இருக்கிற ராசியை பொறுத்து மாத்தி கொண்டு வரும். செவ்வாய் இருந்தாலும் இது வந்து எம்டின்னு சொல்லலாம், அதாவது மெடிசின். செவ்வாய் வந்து சர்ஜரியை குறிப்பார், ஆபரேஷன். செவ்வாய்னா கத்தி, செவ்வாய் கத்தி, ஆயுதம். அப்புறம் குரு சம்பந்தப்பட்டவர்னா குழந்தை டாக்டர்னு எடுத்துக்கலாம். கைனகாலஜிஸ்ட், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், அந்த மாதிரி கொண்டு போகணும். கேது சம்பந்தப்பட்டார்னா அது இருக்கிறத பொறுத்து. கேதுனா ஹோமியோபதி, கேதுனா வேர் அப்படின்னு ஒரு இது இருக்கு. வேர் அப்படின்னு சொன்னா வேரெல்லாம் பயன்படுத்துற மருத்துவம் எது? வேறு, இலை, தலை. சித்தா, சித்தா சொல்லலாம். கரெக்டா சொல்லணும்னா வேறு தலையெல்லாம் பயன்படுத்துறது வந்து சித்தா கூட ஆயுர்வேதம், ஆயுர்வேதம் சொல்லலாம். ஹோமியோபதியில எப்படின்னா, ஹோமியோபதி மருந்தை பத்தி தெரியுமா? இப்ப நீங்க தான் காரணம் சொல்ல போறீங்க. ஹோமியோபதியில என்ன தருவாங்க? ஹோமியோபதியில சக்கரை உருண்டை, பில்ஸ், பூவோட சாறு சார். ஆக்சுவலா எல்லாத்துக்கும் ஒரே பில்ஸ் தான். அது வந்து அதுல மருந்து கிடையாது. ஒரு ஆல்கஹால் திரவம் வச்சிருப்பாங்க. அதுலதான் என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா அந்த மினரல்ஸ் மாதிரி விஷயங்களை ரொம்ப டைல்யூட் பண்ணி வச்சிருப்பாங்க. அத வீரியம்னு சொல்லுவாங்க. 20, 40, 50, 100 அப்படின்ட்டு இருக்கும் அதனுடைய கான்சன்ட்ரேஷன். அதுக்குள்ள இந்த பில்ஸை போட்டு, அப்ப ஹோமியோபதி மாத்திரை எதை பார்த்தாலும் ஒரே மாதிரி இனிப்பாதான் இருக்கும் வாயில போட்டீங்கன்னா. ஆனா அந்த பாட்டில இருந்து வெளியே எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், என்ன மருந்துன்னு தெரியாது நமக்கு. அது மாத்த முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே அந்த சர்க்கரை உருண்டையில அந்த மருந்து தண்ணியில நினைச்சு கொடுத்துருவாங்க. அப்ப நீர், இப்ப சந்திரன் சம்பந்தப்படணும். ஹோமியோபதினா சந்திரன், ஏன்னா திரவம் சார்ந்து வருது இல்லையா, சந்திரன் சம்பந்தப்படணும். வைத்தியத்துக்கு
சுக்கிரன், ஏன்னா அது இனிப்பு உருண்டை வருது, இப்ப சுக்கிரன் சம்பந்தப்படணும். சுக்கிரன் மலர்களை குறிப்பார், மலர் மருத்துவம். ஹோமியோபதி வேற, மலர் மருத்துவம் வேற. அப்படி பூவோட சாறு வச்சு தரேன். இல்ல இல்ல, ஹோமியோபதி வேற, மலர் மருத்துவம்ங்கிறது மலர், அது மலர் மட்டும்தான் அதுல வரும். ஹோமியோபதிங்கிறது எல்லாமே வரும், அதாவது தாவரங்களும் வரும், மினரல்ஸ் வரும், உப்பு வரும், எல்லாமே வரும் அதுல ஹோமியோபதியில. நம்ம நேட்ரம் மூர் அப்படின்னு ஒரு மருந்து தலைவலிக்கு இருக்கு. நேட்ரம் மூர்னா ஒண்ணும் இல்ல, சோடியம் குளோரைடு, சாதாரண உப்பு, அதை முறைப்படி மருந்தா மாத்தி தருவாங்க. நேட்ரம், நேட்ரம்னாவே சோடியம்னு அர்த்தம், மூர்னா குளோரின், நேட்ரம் மூர்னா சோடியம் குளோரைடு, அந்த மாதிரி வரும். அதே மாதிரி கந்தகம் எல்லாம் இருக்கும், அதை அப்படியே நம்ம கந்தகம் நேரடியாக சாப்பிட முடியாது, அவங்க அதை அந்த டைல்யூட் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி அது இல்லாம ஹோமியோ வந்து எவ்வளவு டைல்யூஷன் நல்லா பண்றாங்களோ அந்த அளவுக்கு பவர் அதிகம்னு சொல்லி சொல்லுவாங்க. அது நிறைய இருக்கு. சரி, வாழ்வாளமுடன். இத அப்போ நம்ம வந்து ஜோதிடம் தெரியணும்னா காரகங்கள் எடுக்கிறதுக்கு மனப்பாடம் பண்ணா பத்தாது, அந்த மருத்துவம்னா என்னென்ன பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்க அதுல வந்து காரகங்களை எடுக்க முடியும். பலன் சொல்றதுக்கும் அப்பதான் சொல்ல முடியும். இப்ப நிறைய ஜெனரல் நாலேஜ் நமக்கு வேணும். எதை தேடுறோமோ அது சார்ந்த டெக்னாலஜி நமக்கு தெரிஞ்சாதான் ஜோதிடத்துல காரகங்களை எடுக்க முடியும். இது ஜோதிடம்ங்கிறது உண்மையிலேயே மனப்பாடம் பண்ற விஷயம் கிடையாது. பாருங்க, ஹோமியோபதினா நான் அது கொஞ்சம் படிச்சிருக்கேன், அதனால அதுல என்ன பயன்படுத்துறாங்கன்னு தெரியும். எல்லா வகையானதும் பயன்படுத்துவாங்க. சரி, என்ன வேலை அப்படிங்கிறதுல இந்த 6ஆம் பாவகம், 6ஆம் பாவ அதிபதி என்ன தொடர்பு இருக்கு, எந்த பாவத்துல இருக்கு. பாவம்னா அப்ப ராசி காரகத்துவம் இருக்கும் இல்லையா, சரம் ஸ்திரம் உபயம் இருக்கு, நிலம் நெருப்பு நீர் காற்றுன்னு வருது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு எடுக்கணும். உதாரணத்துக்கு நீர் ராசியில இருக்கு அப்படின்னா நீர் சம்பந்தமானதை சொல்லலாம், ஆவின்ல வேலை செய்வாங்க கூட சொல்லலாம். அது எப்படி வருதுன்றதை பொறுத்து. கப்பல் டிரான்ஸ்போர்ட்ல வேலை செய்வார். டிரான்ஸ்போர்ட்னா சூரியன் சந்திரன் ரெண்டு பேரையுமே டிரான்ஸ்போர்ட்டுக்கு சொல்லலாம், ஏன்னா வேக வேகமா போறவங்க. சூரியனை முக்கியமா டிரான்ஸ்போர்ட்டுக்கும் சொல்லலாம். இந்த மாதிரி எடுக்கணும். என்ன வேலை அப்படிங்கிறது, சூரியன் 6ல சம்பந்தப்பட்டு வந்தாருன்னா டிரைவர்னு கூட சொல்லலாம். தொழில் அப்படின்னா 10ஆம் பாவம், 10ஆம் பாவ அதிபதி எடுத்துக்கணும். அதெல்லாம் முன்னாடியே சொன்னதுதான். இதுல என்ன முக்கியம்னா வேலையா தொழிலா அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஒருத்தர் வேலைக்கு போகலாமா, தொழில் செய்யலாமா? சொல்லுங்க பாப்போம் நீங்களே. வேலைக்கு ஒருத்தர் வேலைக்கு போவாரா, தொழில் செய்வாரா அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? நான் கோர்ஸ் முடிக்கிறோம், இன்னைக்கு கூட நானே பேசிக்கிட்டு இருந்தா அது சரியா. 10ஆம் பாவம் லக்னத்துல 10ஆம் பாவாதிபதி லக்னத்துல இருந்தா தொழில் செய்வார். 6ஆம் பாவகம் வலுவா இருந்ததுன்னா மாத வருமானம், மாத வருமானம். 6ஆம் பாவம் வலுவா இருந்தா மாத வருமானம். அதாவது அடிமை தொழில், 6ங்கிறது அடிமை தொழிலை குறிக்கும். அதான் மாத வருமானம். மாசம் தான் அவருக்கு கிடைக்கும், மற்ற நேரம் எல்லாம் கிடைக்காது. அப்படியே எடுத்துக்கணும். என்ன சரியான விடை சார் சொன்னாரு, இருந்தாலும் நான் அதுல இருக்க இன்னொரு ஆங்கிளையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். அடிமை வேலை அப்படின்னு சொல்லுவோம். 31ஆம் தேதி தான் சம்பளம் வரும், வேற என்னைக்கும் எதிர்பார்க்க முடியாது, அந்த மாதிரி. சரி,
இப்போ ஒருத்தருக்கு வந்து 6, 10 ரெண்டுமே தொடர்பு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? தொடர்புனா நமக்கு என்னன்னு தெரியும். 6ஆம் அதிபதி 10ல இருக்கிறது, 10ஆம் அதிபதி 6ல இருக்கிறது, அல்லது 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது, இதெல்லாம் தொடர்பு. அரசு வேலைங்க. 6ம் 10ம் சேர்ந்தா ஒரு கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போவாரு. அப்புறமா நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் உங்ககிட்ட வந்து கையை கட்டி நிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு படத்துல சூர்யா சொல்லுவார்ல, நான் போய் மளிகை கடை வச்சு பொழைச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. என்கிட்ட இது மாதிரி ஒரு 4-5 ஜாதகம் இருக்கு. அப்பா வந்து பிசினஸ் பண்றாரு, எக்ஸ்போர்ட் பிசினஸ். பையன்கிட்ட பொறுப்பை கொடுக்குறாரு. ஒரு 6 மாசம் வேலை செய்வான். அப்புறம் என்ன பண்ணுவான்னா, அவன் நான் வேலைக்கு போறேன், உங்ககிட்ட என்னால வேலை செய்ய முடியாதுன்னு போய் கம்பெனியை வேற எங்கேயாவது போய் வேலை செய்வான். அங்க மேனேஜரோ அல்லது இவங்க சுப்பீரியர் ஏதாவது சொன்னாங்கன்னா, எங்க அப்பா எவ்வளவு பெரிய பாஸ் தெரியுமா, எங்க அப்பா கிட்ட எத்தனை பேர் வேலை செய்யறாங்க தெரியுமா, உங்ககிட்ட வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவோம். என்னங்க, ஒரு இடத்துல நிலையா இருக்காம இருக்குது எல்லாமே. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 6, 10 ரெண்டும் தொடர்பு வந்துருச்சுன்னா, ஏதாவது ஒண்ணு டாமினேட் பண்ணிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ 6 மட்டும் நல்லா இருக்குது, 10 இருந்தாலும் அவ்வளவு நல்லா இல்லை அப்படின்னா, அவன் தொழில் என்ன மனசுக்குள்ள இருக்கும், ஆனா வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்படி இல்லாம ரெண்டும் சமமா இருந்துருச்சுன்னா, அதுல சந்திரன் சம்பந்தப்பட்டுச்சுன்னா சீசன் தான். சந்திரன், புதன், கோச்சாரத்துல சந்திரன் புதன் எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் வந்துருவாங்க. அல்லது தசையில சீக்கிரம் மாறுற செவ்வாய், இப்படிதான் யோசிக்கணும். நம்ம அடிக்கடி மாறக்கூடியது தசையில அடிக்கடி மாறுறது சூரியன், சந்திரன், செவ்வாய், கேது. அப்போ இதுல எல்லாம் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாளைக்கு அங்க போவாங்க, சீக்கிரம் சீக்கிரம் மாத்திக்குவாங்க. சனி வந்து கோச்சாரத்திலயும் மெதுவாக தான் வருவாரு, தசையும் நிறைய வச்சிருக்காரு. அவரெல்லாம் சம்பந்தப்பட்டாருன்னா எதா இருந்தாலும் ஒரு 20 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம கொண்டு போவார். அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கணும். ஏன்னா இது நிறைய வருவாங்க, வழிகாட்டுதல் நம்ம நல்லா பண்ணணும். அப்ப என்ன சார் சொல்லுவீங்க, 6, 10 சம்பந்தப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து தொழிலுக்கு லாய்க்கப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த 6னாவே அடிமை வேலை அப்படின்னு சொன்னேன். இந்த அடிமை அப்படின்னா, இப்போ அப்பா வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்துருவாரு, பையனை சேர்ல உட்கார வச்சுட்டு போவாரு. ஆளு வரலன்னா இந்த பையன் என்ன பண்ணுவான்னா விரட்டி வேலை வாங்க மாட்டான். ஏன் வரல, உன் சம்பளத்தை கட் பண்ணிடுவேன், நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். அவனை என்ன போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறது, நம்மளே செய்வோம் அப்படின்ட்டு இறங்கி போய் வேலை செய்வோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மேனேஜருக்கு உரிய அல்லது எம்டிக்கு உரிய வேலையை செய்ய முடியாது. ஒரு கேன்வாஸ் பண்றது, ஆடு கொடுக்கறது, கஸ்டமர்கிட்ட பேசுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் எம்டி பார்க்கணும். ஒரு அப்பாயின்மெண்ட் பண்றது, இதெல்லாம் வந்து பண்ண முடியாது. அப்ப இவர் என்ன பண்ணுவான், வேலை வாங்குறத விட்டுட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவான். இதுதான் ப்ரொஃபஷனலா நம்ம பார்த்து சொல்லணும், ரொம்ப முக்கியமா. 6, 10 தொடர்பு வந்துருச்சுன்னா அவங்க அதாவது தொழில் அதிபரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ முதல் போடுறோம், ஏன்னா வேலைக்கு போறதுல வந்து இழப்பு வராது, வந்தா சம்பளம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஆனா தொழில் செய்யும் போது என்னன்னா, முதல் போட்டுதான் தொழில், முதல் போட்டாதான் அதுக்கு பேர் தொழில். முதல் போடாம செய்யற தொழில் இருக்கு, அதுக்கு பேர் சர்வீஸ். முதல் போட மாட்டாங்க, அவங்களே தொழில் அதிபர்னு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் சர்வீசஸ்ல தான் வரும். சர்வீசஸ் வந்து 5ஆம் பாவம் தான் சர்வீஸ். 5, 11 இதெல்லாம் சர்வீஸ்ல வரும். 6 வந்து அடிமை தொழில், 10 தொழில், அதாவது அடிமை வேலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 6, 10 தொடர்பு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நல்லா சொல்லணும். நீ தொழில், அதாவது நீ அதுக்கு சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னா சங்கடப்படுவாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்னா, நீ இறங்கி போய் வேலை செய்வ, அவ்வளவு
சின்சியரான ஆளு, அப்ப உன்னையே வந்து ஏமாத்திடுவாங்கப்பா. நீ போய் வேலை செஞ்சீன்னா உனக்கு கீழே இருக்கவன்லாம் வேலை செய்ய மாட்டான், உங்ககிட்ட வேலையை கொடுத்துட்டு அவன் எஸ்கேப் ஆயிடுவான். அதனால நீ வந்து முதலாளியா இருக்கிறத விட இது உனக்கு நல்லா சூட் ஆகும், அந்த மாதிரி சொல்லணும். அதை விட்டுட்டு நீ வந்து அதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னா வருத்தப்படுவாங்க. அடுத்து தேர்வில் வெற்றி. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி இப்பதான் நடந்துச்சு, அப்போ அதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. தேர்வுங்கிறது என்ன பாவம்? தேர்வு, எழுதுதல், எழுத்து, ஸ்டேஷனரி, 3ஆம் பாவம் சார். 3ஆம் பாவம். இப்ப தேர்வு என்பது 3ஆம் பாவம். அடுத்து புதன், அதுவும் எழுத்துதான். தேர்வில் வெற்றி பெறணும்னா தேர்வு நடக்கும்போது நல்ல திசை நல்ல கோச்சாரம் இருக்கணும். ரிசல்ட் வர்றப்பவும் நல்ல திசை நல்ல கோச்சாரமும் இருக்கணும். சார் முதல்ல எழுதியாச்சு, இப்ப ரிசல்ட் வர்றப்ப எதுக்கு நல்ல கோச்சாரம் வரணும்? அது சொல்லும் அன்னைக்கு என்ன நடக்கும்னு. அதனால மாற போறது இல்லை. அது என்ன பண்ணிருக்கோம், ப்ரீ டிஃபைன்டு கட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அன்னைக்கு இதான் நடக்கணும்னு முன்னாடியே முடிவு பண்ணிருக்கு. ரிசல்ட் வர அன்னைக்கு அவனுக்கு வந்து நல்ல மூடு இருக்க கூடாதுன்னு இருந்துச்சா என்ன அர்த்தம்? இவன் நல்லா எழுதியிருப்பான், அங்க எதையாவது மிஸ்டேக் ஆகி இவன் பேப்பர் கூட என்ன கம்ப்யூட்டர் அப்படி பண்ணிடுச்சு இப்படி பண்ணிடுச்சுன்னு சொல்லிடுவான். புரியுதா காரணம்? இப்படிதான் வந்து நம்ம பலன் எடுக்கணும். தேர்வு எழுதிட்டு வந்த உடனே அவன் என்ன சொல்லணும், நீங்க நல்லா எழுதியிருக்கேன், சந்தோஷமா இருக்குன்னு சொல்லணும். அப்ப அன்னைக்கு கோச்சாரமும் தசாபுத்தியும் நல்லா இருக்கணும். ரிசல்ட் வர அன்னைக்கு நான் பாஸ் பண்ணிட்டேன்னு அவன் சொல்லணும். அப்ப அன்னைக்கும் தசையும் கோச்சாரமும் நல்லா இருக்கணும். சோ தேர்வு வெற்றி பார்க்கணும்னா இந்த 2 காலமும் நல்லா இருக்கணும். இப்ப தேர்தலுக்கு நீங்களே சொல்லலாம், தேர்தல் வெற்றிக்கு சொல்லுங்க. சார் புதன் கம்யூனிகேஷன். ஓட்டு போடுற அன்னைக்கு அவருக்கு தெரியாது என்ன ஓட்டு போடுறாங்க என்ன ஏதுன்ட்டு. சோ எலெக்ஷன் ஓட்டிங் அன்னைக்கு, போலிங் அன்னைக்கு அவருக்கு எப்படி வேணாலும் கோச்சாரம் இருக்கலாம். உங்களுக்கு நம்புற மாதிரி தெரியல. அது என்ன சார், எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு தானே நல்லா இருக்கணும் அப்படின்னா பாருங்க, எலெக்ஷன் நடக்கிற அன்னைக்கு அவரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருப்பாரே தவிர சந்தோஷமா இருக்க மாட்டாரு. அதனால அன்னைக்கு கோச்சாரம் தசாபுத்தி அதை முடிவு செய்யாது. ரிசல்ட் டேட் தான். நீங்க வேணா அனலைஸ் பண்ணி பாருங்க, ரிசல்ட் டேட் தான் முக்கியம். ரிசல்ட் வர்ற அன்னைக்கு அவருக்கு நல்லா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி வேலையை அது பார்க்கும். அதுக்கெல்லாம் வேற மெத்தட்லாம் இருக்கு. அது அப்படியே கிரக இதெல்லாம் கொண்டு வந்தோம்னா இது ப்ரிப்பரேட்டரி ஒர்க் சொல்லி வரும். தேர்தல் வெற்றிக்கு நம்ம கேக்குறாங்க, ஜெயிப்பாரான்னு கேட்டா எலெக்ஷன் டேட்ல நீங்க ஜாதகம் பார்க்க கூடாது. பிரச்சனை எப்ப வேணாலும் பார்க்கலாம், அது வேற. ஒருத்தர் ஜெயிப்பாரான்னு கேட்டா நீங்க அந்த வந்த நேரத்துல பிரச்சனை பார்த்து தான் சொல்லணும், அது வேற. ஜாதகம் பார்த்து பலன் சொல்வது, கோச்சாரம் பார்த்து சொல்வது, தசாபுத்தி பார்த்து சொல்வது என்னைக்கு பார்க்க கூடாது, எலெக்ஷன் டேட்டுக்கு பார்க்க கூடாது. நீங்க வேணா இதை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஊர்ல பஞ்சாயத்து எலெக்ஷன் எல்லாம் நிற்பாங்க இல்லையா, இதை ஆய்வு பண்றதுக்கு ஒரே வழி, பஞ்சாயத்து தலைவர் இருப்பாங்க, வார்டு மெம்பர் இருப்பாங்க. உங்க ஊர்ல வார்டு மெம்பர் ஒரு 2-3 பேரு, பஞ்சாயத்து தலைவர் 2-3 பேரு ஜாதகத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நடந்த கவுண்டிங் டேட்டு, எலெக்ஷன் டேட்டு அது செக் பண்ணீங்கன்னா தெரியும். ரெண்டும் ஒரு வாரத்துக்குள்ள இருக்கே சார், தசாபுத்தி மாறாது. ஆமா, அப்ப கோச்சாரத்தை பார்த்துக்கணும். கோச்சாரத்திலேயும் முக்கியமான கிரகங்கள் மாறாது சார், சந்திரனை பார்த்துக்கோங்க. ஏன்னா எது வேகமா மாறுதோ அதை எடுத்துக்கணும். இன்னும் டீப்பா போனா இருக்கு நிறைய, அது அப்புறம் பார்ப்போம். இப்ப இதுல ஏதாவது இதுக்குள்ள என்ன ஏதாவது என்ன இந்த பாயிண்ட் சொன்னா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு தோணுதா? கேளுங்க.
டவுட் இருக்கு சார். கேளுங்க. அதாவது இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா சார், இந்த வெளிநாடு திசை அப்படின்னு ஒன்று சொன்னீங்க இல்லையா? கேட்கல, எனக்கு சவுண்டு ஃபுல்லாக தான் வச்சிருக்கேன். இப்ப சொல்லுங்க. இல்லை, வெளிநாடு திசைன்னு ஒன்று சொன்னீங்களா, ரெண்டாவது பாயிண்ட். வெளிநாடு இப்ப இந்தியாவில இருந்து அவர் வந்து தெற்க போவாரா, மேற்கு போவாரா, கிழக்கு நாடுகளுக்கு போவாரா அப்படின்ற மாதிரி. சார் இப்போ வந்து என்னோட எக்ஸாம்பிள் வச்சுட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தரை வச்சு பாக்குறதா, இல்ல வந்து 4 பேர் இருந்தா 4 பேருமே வச்சு பாக்குறதா, எப்படி அது? அவங்கவுங்க எங்க போவாங்கன்னு அவங்கவுங்களதான் பார்க்கணும். சரியாதான் வரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அப்படி எல்லாரும் ஒரே பக்கம் போறதா இருந்தா எல்லாருக்கும் கண்டிப்பா ஒன்னாதான் வரும். அதாவது ஒருத்தருக்கு வந்து லக்னத்துக்கு 12ஆம் இடமா இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து லக்னாதிபதிக்கு 12ஆ இருக்கலாம். ஏன்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், லக்னத்துக்கு பார்க்கணும், எந்த பலன் பார்த்தாலும் லக்னத்துக்கு பார்க்கணும், லக்னாதிபதிக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்க்கணும், சூரியனுக்கே பார்க்கலாம்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா நீங்க வெஸ்டர்ன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சன்னை வச்சுதான் பார்ப்பாங்க, சன்சைன் தான் போடுவாங்க, அப்படிதானே? அது வந்து இந்த சைக்கிக் அப்படின்னு சொல்றாங்க சார். அதாவது வந்து ரொம்ப நம்பிக்கை இல்லை, இவங்க நம்புறது வந்து ஜோடியாக்ஸ் தான் நம்புறாங்க. அதான் அது அவங்க எடுத்துக்கிறது சன்சைன் வச்சுதான் சொல்லுவாங்க. சைன்ங்கிறது அவங்க சன்னோட இருக்கிறதா வச்சு சொல்லுவாங்க. எந்த மாசத்துல பிறந்தோம்னு சொல்லிதான் அவங்க எடுப்பாங்க. வெஸ்டர்ன்லாம் எடுத்தோம்னா சரி போகட்டும். இப்ப உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் என்னென்ன வந்துருது, லக்னம் வந்துருது, லக்னாதிபதி வந்துருது, ராசி வந்துருது. இப்ப 3 வரும். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு வந்து கண்டிப்பா கோயின்சைட் ஆகும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும். இப்போ வந்து அதாவது பிரெட் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு தலைவரா இருப்பாரு. இல்லை அப்படின்னா வந்து கொஞ்சம் வயசு அதிகமானதுக்கு அப்புறம் வந்து பையன் வந்து 24-25 வயசு ஆகும்போது அவன் வந்து வெளிநாடு போவான். ஸோ அந்த மாதிரி வெளிநாடு தனியா அவன் போகும்போது அவனோட ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லிடுவோம். தனியா யாரு வெளிநாட்டுக்கு, அதாவது குடும்பத்தோட இருக்கிறதுங்கிறப்போ எல்லாருக்கும் ஏறத்தாழ கோயின்சைட் ஆகும். தனியா ஒருத்தர் போனாருன்னா அவர் ஜாதகம் மட்டும்தான். யாரு வெளியில போறாங்களோ அவங்க ஜாதகத்துக்கு தான் பார்க்கணும். இப்போ மேஷ லக்னத்துக்கு வந்து 12ஆம் பாவம் வந்து கிழக்கு சார். ரிஷப லக்னத்துக்கு மேஷம் வந்து 12ஆம் பாவம். ஸோ அப்போ வந்து கிழக்கு. இப்போ வந்து யூஎஸ்ங்கிறது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி தானே? ஆமா. அது எப்படி கிழக்கு வரும்? இப்போ உங்க லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்க வேண்டியிருக்கும். லக்னாதிபதி வந்து வடக்கு, அதாவது கடகத்துல இருக்காரு. கடகத்துல இருக்காரா? ஆமா, அது வடக்கு. இது வடக்கு. உங்களுக்கு 12 வந்து உங்களுக்கு மேற்கு. ஓகே, சரியா போச்சா? அப்போ வந்து நம்ம அனுமானத்துல தான் சொல்றோம், இது இருக்கலாம், இது இருக்கலாம், இது இருக்கலாம். அப்படிங்கும் போது எல்லா டைரக்ஷனும் வந்துடும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா. ஆமா. அப்போ அதுல என்ன சார் இருக்கு? அதுல ரெண்டாவது வெளிநாடு திசைங்கிறது அடிபட்டு போயிருது இல்லையா? இப்போ உங்களுக்கு மேற்கு வந்துருச்சா இல்லையா? இல்ல, மேற்கு வந்துருச்சுன்ட்டு இல்லை. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்னொரு இடத்துக்கு பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி வந்து லக்னாதிபதிக்கு 12 அப்படிங்கும் போது அங்க வந்து அது தப்பாயிருது. அவங்க வந்து ஓகே, நான் வந்து வெஸ்டர்ன் ஈஸ்ட் சைட்ல தான் போறேன், அதாவது வந்து நம்ம சிங்கப்பூரோ இல்ல இந்த பக்கம் சவுத் ஈஸ்ட் ஏசியா அந்த மாதிரி. இது பேசிக். இதுக்கு மேல இன்னும் நிறைய இருக்கு. அதனாலதான் நான் ஆரம்ப கட்டத்துல சொல்லும் போது திசை வந்து சரியா சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். திசையை சரியாக சொல்ல முடியாது. இப்ப நான் அடுத்து வருவேன் பாருங்க. அடுத்து பராசரர் சொன்னது. இப்ப இந்த இது பராசரர் முறையில கிழக்கு, தெற்கு, வடக்கு, மேற்கு, வடக்கு இப்படி வரும். கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு, ஒன்ஸ் அகைன் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்குன்னு வரும். பராசரர் சொன்ன முறை. இவருடைய மகன் யாரு? பராசருடைய மகன் யாரு? வியாசர். வியாசருடைய ஸ்டூடெண்ட். வியாசருடைய ஸ்டூடெண்ட் என்ன எடுத்துக்கிறார் அப்படின்னா ஜெய்மினி. ஜெய்மினி முறையில இது ரெண்டுமே கிழக்கு.
இது ரெண்டுமே தெற்கு, இது ரெண்டுமே மேற்கு, இது ரெண்டுமே வடக்கு. அப்ப இது தென்கிழக்கு. இத என்ன சொல்றாரு? தென் மேற்குன்றாரு. இது வடமேற்கு, இது வடகிழக்கு. இப்படி எடுக்கிறாங்க. இதுக்காக தான் நான் ஆரம்பத்துல ராசியினுடைய திசைகள் சொல்லும் பொழுது இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு காரணத்தோட சொல்லியிருப்பாங்க. அப்ப நீங்க அனுபவத்துல எந்த ஜாதகத்துக்கு எதை எடுக்கலாம்னு அனுபவத்துல வரும்பொழுதுதான் அது சரியா வரும். இப்ப இவரு ஒரு ரிஷி தான், ஜெய்மினி. அவர் இப்படிதான் கொடுத்திருக்காரு. கேபியில இதை ஃபாலோ பண்றாங்க. இப்ப எப்படி சொல்ல முடியும்? நம்ம எந்த முறையை எடுத்துக்கிட்டே சொல்றது? அதனாலதான் திசையை சொல்றத தவிர்க்கலாம்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு சார், இந்த வேலை 5வது பாயிண்ட் இருக்குல்ல, என்ன வேலை அப்படிங்கிறது. அதுல இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபலா இருக்காருன்னு வைங்களேன். அப்ப அங்க இடத்துல அவர் வேலையும் செய்யறாரு, அதே மாதிரி தொழிலாவும் செய்யறாரு. கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல்ங்கிறது நீங்க, அதாவது பிரின்சிபல்ங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் 10. இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாருன்னா அது கரஸ்பாண்டன்ட் ஆயிடுவார். கரஸ்பாண்டன்ட் கம் பிரின்சிபலா இருந்தாருன்னா அவருக்கு 5ஆம் பாவமும் சேர்ந்து. பிரின்சிபல் எப்படியுமே 6 ஆகாதே. வாத்தியாரா இருந்தாதான், டீச்சரா இருந்தாதான் அது வேலையில வரும். பிரின்சிபல்ங்கிறது வேலை இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன். அது 10ஆம் பாவம் தான் அதுவும். ஓகே சார். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி கொஞ்சம் வந்துச்சுன்னா அது கரஸ்பாண்டன்ட்ல போயிடும். இன்வெஸ்ட்மெண்ட் போடாம அப்படின்னு வந்துச்சுன்னா அது பிரின்சிபல்ல வரும். ரெண்டுமே 10 தான் வரும். சனி சம்பந்தப்பட்டது, முதலீடு சம்பந்தப்பட்டது, குரு சம்பந்தப்பட்டாருன்னா அப்படி இருந்துருவார். சூரியன் சம்பந்தப்பட்டா நிர்வாகத்துக்கு வரும். குரு சம்பந்தப்பட்டா முதலீடு, குரு சம்பந்தப்பட்டா முதலீடு. 10 குரு அப்படின்னா முதலாளி, 10 சூரியன்னா நிர்வாகி. நீங்க கேட்டதுனால வித்தியாசப்படுத்தி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ இந்த ஊதியம் 6வது நீங்க ஊதியம் சொல்றீங்க இல்லையா? கேட்கல. இல்ல சார், 6வது 6ஆம் பாவம் ஊதியத்தை சொல்றதா சொல்றோம் நம்ம. அத எப்படி அடிமை தொழில் எப்படி நம்ம சொல்ல முடியும்? நம்ம அடிமை தொழில் இருங்க. ஒரு டீச்சர் பிரின்சிபலுக்கு கீழே தானே. அவர் சொல்ற கிளாஸுக்கு தான் போகணும், அவர் சொல்ற டைமுக்கு தான் போகணும், அவர் சொல்ற சப்ஜெக்ட் தானே எடுக்கணும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க நினைச்ச நேரம் போகும். பிரின்சிபல் நினைச்சா வெளியில போயிடுவாரு. கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன், சிவ ஆபீஸ் போகணும்னு போவாரு, நான் சாப்பிட்டுட்டு வரேன்னு போவாரு, 3 மணிக்கு சாப்பிட போவாரு. ஒரு டீச்சர் அப்படி போக முடியுமா? இன்டர்வல் லஞ்ச் பிரேக்ல தானே சாப்பிட போக முடியும். அவர் அடிமையா, ஃப்ரீடம் இருக்கா அவருக்கு? சார் சர்வீஸ் தான் சார் அது. அதெல்லாம் இல்ல. பிரின்சிபலுக்கு அவர் அடிமையா இல்லையா அதை சொல்லுங்க. அந்த அடிமைங்கிறது பார்வை. அதாவது அதை அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அது அடிமைன்னு சொல்லலாம். பட் நான் அது ஒரு சர்வீஸா. சார் விடுங்க. சர்வீஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். சர்வீஸ்னா என்னன்னா, கமிஷன் ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, தொழில் செய்வாங்க. அதான் சர்வீஸ். சர்வீஸ்ங்கிறது எப்படின்னா, இப்ப புரோக்கர் இருப்பாங்க. என்ன புரோக்கர்? லேண்ட் புரோக்கர் இருக்காரு ஒருத்தர். அவர் இங்கிட்ட பேசுவாரு, அங்கிட்ட பேசுவாரு, 2% வாங்கிட்டு போயிடுவார். அவர் எந்த இதுவும் போடல. அதே மாதிரி இங்க வாழைக்காய் கமிஷன் மண்டின்னு இருக்கும், அல்லது தானியம் எல்லாம் கமிஷன் மண்டியா இருக்கும். அவர் ஒரு கொட்டாயை போட்டு அங்க உட்கார்ந்து இருப்பாரு. தானியத்தை எல்லாம் கொண்டு போய் வைப்பாங்க, ஏலம் விடுவாங்க, வர்றவங்க எடுத்துக்குவாங்க. அந்த பைசாவை அந்த கமிஷன் ஏஜென்ட்ட கொடுப்பாங்க. அவருக்குரிய பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டு தான் அந்த விவசாயிகிட்டே கொடுப்பாரு. இப்ப பாருங்க, முதல் போடாம உட்கார்ந்து இருக்காரு, ஆனா அது ஒரு தொழில். அதுதான் சர்வீஸ். ஓகே சார், நான் தப்பா புரிஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். சர்வீஸ்ங்கிறது நான் என்னோட டிக்ஷனரியில் என்ன வச்சிருந்தேன் அப்படின்னா, நர்ஸும் டீச்சர்ஸும் சர்வீஸ். அப்புறம் இது இந்த ஃபாதர்னு சொல்றோம் சார், ஃபாதர் சிஸ்டர்னு சொல்றோம் இல்லையா? சர்வீஸ்ங்கிறது பிசினஸ் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே சார். அது இங்கிலீஷ்ல லாங்குவேஜ்ல வர சர்வீஸ் வேற.
ஜோதிடம் சொல்ற சர்வீஸ் வேற. ஓகே சார், புரிஞ்சு சார். வெங்கடேஷ் சாருக்கு முடிஞ்சது கேள்வி இன்னைக்கு கோட்டா, அவ்வளவுதான். வேற யாராவது கேள்வி இருக்கா? இல்ல நியாயமே இல்ல சார். அதாவது என்னன்னா புரியறதுக்காக கேள்வி கேட்கறது சார். நான் சந்தோஷமா தான் சொல்றேன், நீங்க நிறைய கேட்கறதுனாலதான் என்னால இப்ப பாருங்க, சூரியன் 10 சம்பந்தப்பட்டா நிர்வாகம், குரு 10 சம்பந்தப்பட்டா முதலாளி முதலீடு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? நீங்க கேட்டதுனாலதான் நான் சொல்ல முடியும். தேங்க்யூ சார். வேற யாருக்கும் கேள்வி இல்லையா? சுப்பிரமணி. ஆக்சுவலி ஹலோ, சப்போஸ் நம்ம அந்த ஜாதகத்தை வந்து கம்ப்யூட்டர் போட்டோமா, அது 50-60 பக்கம் காமிக்குது என்னென்ன தசை எல்லாம் அப்படின்னுட்டு. சரி, அதை வச்சுட்டு நம்ம எப்படி கொஞ்சம் பண்ணலாம்னு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். புதுசா பண்றோம் எங்களுக்கு. நிறைய நமக்கு அந்த இதுல என்னன்னா, இப்ப எப்படியும் அந்த காலத்துல ஜாதகம் எடுத்துட்டு போனோம்னா ஜோதிடர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்குவாரு, பேப்பர் வச்சிருப்பாரு. ஏன்னா அந்த ஜாதகத்துல என்ன மட்டும் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தசா இருப்புன்னு மட்டும் கொடுத்துருக்கோம். குழந்தை பிறக்கும் போது என்ன தசைன்னு, அதுக்கப்புறம் வருஷத்தை கூட்டிக்கிட்டே வந்து இப்ப என்ன தசை நடக்குதுன்னு சொல்லி போடுவார். நமக்கு என்னன்னா, இப்ப நம்ம வெளிநாடு போறதுக்கு 12ஆம் அதிபதி திசையில போவாங்கன்னு சொன்னேன். 8ஆம் அதிபதி திசை வந்ததுன்னா வெளிநாடுங்கிறத விட ஒரு கஷ்டம் அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்ப நம்ம ஜாதகத்துல இந்த 8ஆம் அதிபதி சனி, பாதகாதிபதி, மாரகாதிபதி, இவங்க யாராருன்னு பார்த்துட்டு அவங்க புத்திகள் எப்பப்ப வருதுன்னு அந்த இதுல பார்த்தோம்னா அந்த காலத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம். அதுக்குத்தான் அத்தனை பக்கம் அவங்க கொடுத்து வச்சிருக்காரு. 12ஆம் அதிபதினா வெளிநாடும் போலாம், ஹாஸ்பிட்டலும் போலாம், ஜெயிலுக்கும் போலாம். அதே மாதிரி 8னா சண்டையும் வரலாம். அது முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இது அந்த அத்தனை தசையை புத்தி அந்தரம் சூட்சமம்னு கொடுத்துருப்பாங்க. அந்தந்த நாள்ல அதாவது அப்படி நடக்கும். அப்ப நம்ம அதை சரியா பயன்படுத்திக்கணும். அல்லது இப்போ வந்து 2ஆம் அதிபதி தசை நடக்குது, நமக்கு வருமானம் வரும் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம வந்து அடுத்ததே சொல்லிடலாம், பரவாயில்ல. இப்போ ஒரு ஃபைனான்ஸ் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து வசூலே ஆகல. நம்மகிட்ட வந்து கேக்குறாங்க, சார் எப்ப வசூல் பண்ணலாம்? சரிங்க சார், நான் உங்க கம்பெனிக்கு அட்வைசரா இருந்துக்கிறேன், எனக்கு மந்த்லி இவ்வளவு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அவர் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இந்த டேட்ல நீங்க வசூல் பண்ணுங்க சார், இப்ப போன் பண்ணுங்க உங்களுக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த வரவு இருக்கிற நாள்ல அவரை போய் நீங்க இப்ப போன் பண்ணுங்க சார், கேளுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப நமக்கும் அதுதான், நமக்கு வந்து அந்த காலத்துல வருமானம் வரும். அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னா 10 லட்சம் வருதுன்னா, சரியா பயன்படுத்திக்கலன்னா என்ன வரலாம், ஒரு 50,000 வரலாம். அப்போ அதுதான் அந்த தசாபுத்தியை நம்ம பயன்படுத்திக்கின்ற விதம். கேள்வி இருக்கா? ஓகே, தேங்க்யூ. இதுல ஏதாவது சொல்லாமட்டோமா? 1ஆம் பாவம் லக்னம் தான், அதை பத்தி நிறைய சொல்லிட்டோம். 2ஆம் பாவம் வருமானம். 3ஆம் பாவம் வந்து சிறுதூர பயணம், சகோதரர்களை பத்தி சொல்லும். சகோதரர்கள் ஒற்றுமையா இருப்பாங்களான்னு பார்த்தா லக்னாதிபதியும் 3ஆம் பாவாதிபதியும் எப்படி இருக்காங்க அப்படின்றத வச்சு அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருப்பாங்களா அப்படிங்கிறத சொல்லலாம். 3னா இளைய சகோதரம், 11னா மூத்த சகோதரம், 5னா இளைய சகோதரத்திற்கு அடுத்த சகோதரம். அப்ப ஒரு 4-5 பேர் இருக்காங்க அண்ணன் தம்பினா, யாராரு வந்து நட்பா இருப்பாங்க பகையா இருப்பாங்கன்ட்டு தாராளமா சொல்ல முடியும். என்ன தொழில்ங்கிறதெல்லாம் இன்னும் நட்சத்திர காரகங்கள்லாம் வச்சுக்கிட்டு முடிவு பண்ணோம்னா கரெக்டா சொல்லலாம். நட்சத்திரத்துல வந்து இதெல்லாம் வரும் இல்லையா, குறியீடுகள் வரும், அதை வச்சுக்கிட்டு நம்ம எடுக்கலாம். 10 தொழில், 11 லாபம். அப்போ லக்னாதிபதி 11ல வரும்போது லாபம் வரும். இது ஒண்ணு எடுத்துக்கலாம் இல்லையா, கோச்சாரத்துல லக்னாதிபதி 11ல வராரு அல்லது சந்திரன் 11ல வராரு, இந்த மாதிரி
2ஆம் அதிபதி 11ல வராரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அது பாதகம் இல்லாம இருக்கணும். ஏன்னா சில பேருக்கு 11 பாதகமா இருக்கும். அப்ப 2ம் கலந்து வரும். அப்படி எடுத்துக்கணும். சரி, வேற சார் இந்த தொழில் 6ம் 10ம் பாக்குறவங்க 6 தான் கரெக்டா இருக்கும்னு சொன்னீங்கல்ல. ஆனா 6, 10 இது 2லயும் சார் 10ஆம் பாவம் தானே உச்சி. அதுதானே அதோட கிரேட்டர். 2, 6, 10 இதுல எந்த பாவகம் பெருசுன்னு நம்ம 10 தானே சார் பெருசுன்னு சொல்லுவோம். அப்ப 10ஆம் 10 பாவக தொழில் பெஸ்ட்ங்க. தானே பார்க்கணும். 10ஆம் அதிபதி வீக்கா இருந்தாருன்னா அவர் எப்படி 10 பெஸ்ட்னு சொல்லுவீங்க? 10ஆம் பாவம் உச்சி ரைட்டு. 10ஆம் அதிபதி வீக்கா இருந்தாருன்னா, நீசமா இருந்தாருன்னா, 6ஆம் அதிபதி போய் உச்சத்துல இருந்தாருன்னா, 10ஆம் பாவம் உச்சி. ஆனா 10ஆம் பாவ அதிபதி சரி, ஓகேங்க சார். அது பார்க்கணும். அதான் அதிபதி பார்த்து நம்ம 6 10 ஆமா 2யும் பார்க்கணும். 6ஆம் அதிபதி நல்லா இருந்தாருன்னா அவரு வேலையிலேயே சம்பளம் நிறைய வாங்குற வேலைக்கு கிடைக்கலாம் இல்லையா? ஆமாங்க சார். வேலை செய்யறவங்களே சம்பளம் நிறைய வாங்கலாம் இல்லையா? கண்டிப்பா நீங்க 6, 10 தொடர்பு இருக்கிறவங்க டயலமாலே இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு இதை பாக்குறேன்பாங்க, கொஞ்ச நாளைக்கு தொழில் ஆரம்பிப்பாங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன், தொழிலுக்கு 10 5ஆம் அதிபதி தொடர்பு இருந்தா ஒரு தொழில் எப்படி வரும்? அஞ்சு சொல்லுவோம் பொதுவா இல்லையா? 5 பொதுவா யோகம். தொழில் செய்யறதுக்கு 5 தொடர்பு இருந்தா எப்படி? குலத்தொழில் வரும். லக்னத்துக்கு இது யோகம், லக்னாதிபதிக்கு யோகம். சார் 5ஆம் இடம் இருந்தா தொழிலுக்கு அது 12ஆம் இடம் சார், நஷ்டமாயிரும். தொழிலுக்கு 12ஆம். இந்த ஆன்சர் கரெக்டா சொல்றீங்க. 5 12ல சார், அதனால சரியா வராதுங்க சார். அது வேலையை நான் கேட்கல, தொழில் முதலீட்டு தொழில சொல்றேன். 10க்கு 5 என்ன? 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 8. 10க்கு 8 சார். 6க்கு 12, 10க்கு 8. 10க்கு 5ஆம் பாவம் 8ஆம் பாவம். அப்ப தொழிலுக்கு சரியா இருக்காது. இது எப்படி எடுத்துக்கலாம்னா, மனுஷன் ஜாலியா இருப்பாரு. ஏன்னா அவரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறாரு இல்லையா? ஜாதகருக்கு 5 ஜாலி, ஜாதகருக்கு கொண்டாட்டம். ஒரு தொழில் அதிபர் கொண்டாட்டம் போட்டுட்டு இருந்தாருன்னா தொழில் என்ன ஆகும்? அதனால 10ம் 5ம் தொடர்பு வந்துச்சுன்னா அவர் சர்வீசஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில் செய்யலாம். கமிஷன் தான், கமிஷன் ஏஜென்ட், புரோக்கரேஜ் அந்த மாதிரி தான் செய்யலாமே தவிர ஜோதிடம் ஒரு சர்வீஸ். டவுட்டுங்க. அந்த 10க்கு 8ன்னு சொன்னீங்களே, அது இன்னொரு தடவை சொல்லுங்க, அது புரியல. 10க்கு 5 10க்கு 8 சொன்னீங்கல்ல. லக்னம் சொல்றேன். இது லக்னம், மிதுன லக்னம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மிதுன லக்னக்காரங்களுக்கு தொழில் பார்க்கணும் அப்படின்னா மீனம் தான் தொழில் ஸ்தானம் இல்லையா? இப்ப 5ஆம் பாவம்ங்கிறது என்ன? லக்னத்துக்கு 5 இது. 10ம் 5ம் தொடர்பு இருக்கு. அதாவது 10ஆம் அதிபதி போய் 5ல இருக்காரு, 5ஆம் அதிபதி போய் 10ல இருக்காரு, அல்லது 2 பேரும் சேர்ந்து லக்னத்துல இருக்காங்க, அல்லது பாத்துக்கிறாங்க. இப்படி இருந்தா 10, 5 தொடர்புன்னு சொல்றோம். 10க்கு 5னா என்ன அர்த்தம்னா 10ல இருந்து என்னங்க? தொழிலுக்கு இதான் லக்னம் இல்லையா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 10 என்ற, அதாவது தொழிலுக்கு ஜாதகம். இது தொழில் என்ற ஜாதகத்திற்கு இந்த லக்னாதிபதிக்கு 5 என்பது தொழிலுக்கு 8ஆம் பாவமா இருக்கு. புரியுதுங்களா? புரியுதுங்க, புரியுது.
லக்னாதிபதிக்கு தொழில். ஆனா அந்த தொழிலுக்கு இந்த பாவம் வந்து எது? துலாம் வந்து 8ஆம் பாவமா இருக்கு. லக்னாதிபதிக்கு அது 5ஆம் பாவம், ஆனா தொழிலுக்கு அல்லது முதலாளிக்கு அது 8ஆம் பாவம். அதனால பாவத் பாவம்னு சொல்லுவோம். அந்த பாவத்துக்கு இது எத்தனாவது பாவம், இப்படிதான் எடுக்கணும் நம்ம ஒவ்வொரு பலனுமே. அந்த பாவத்துக்கு இது எத்தனாவது பாவம். நல்ல சந்தேகம் கேட்டீங்க. அடுத்து வேற இது உடல்நிலை பாதிக்கும் காலம் சொல்லலாம். உடல்நிலை பாதிக்கும் காலம் அல்லது உடல்நிலை. ஆமா சார், அது முக்கியமானது. சொல்லல, சரியா கேட்டீங்க. அதாவது நோய்ங்கிறது என்ன பாவம் சார்? அவ்வளவுதான் சார். 6ஆம் பாவ தசை. ஆறாம் பாவ அதிபதியுடைய தசை. அப்புறம் நோய் தரக்கூடியவன் சனி. சனி வந்து நோய்க்காரகன். சனியும் நோய்க்காரகன் தான். ராகு வந்து நோய் இல்லை. ஆக்சுவலா ராகு வந்து இருக்கிறத அதிகமாக்கி விடுவார். நோய் இருந்தா அது இப்ப சனி ராகு சேர்ந்தா பெரிய நோய் ஆக்கிடுவார். அல்லது 5 என்ற ஆழ்மனதோடு ராகு சம்பந்தப்பட்டாருன்னா ஆசையை உண்டாக்கி கொண்டு போய் வம்புல மாட்டிடுவார். அந்த மாதிரி வரும். அப்ப 6ஆம் அதிபதி மட்டும் இல்ல, 6ல் நின்ற கிரகம். அது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு கிரகத்தினுடைய தசை நடக்குது. ஒரு கிரகத்தினுடைய தசை, இது எல்லாத்துக்குமே புரிஞ்சுக்குங்க. ஒரு கிரகத்தினுடைய தசை நடக்குது. அந்த கிரகத்தை பிறப்பு ஜாதகத்துல 6ஆம் அதிபதி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது 6ஆம் அதிபதியின் பார்வையை பெற்ற ஒரு கிரகத்தின் தசை நடந்துச்சுன்னா நோய் வரும். அதாவது நோயும் வரலாம், வேலையும் கிடைக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. அந்த அதிபதியே இருக்கலாம், அதனுடைய தசை 6ஆம் அதிபதி தசை நடக்கலாம், 6ல் நின்ற கிரகத்தின் தசை நடக்கலாம், 6ஆம் அதிபதியின் பார்வை சேர்க்கை பெற்ற கிரகத்தின் தசை நடக்கலாம். நடந்துச்சுன்னா நோய் வருவதற்கான வாய்ப்பு. நோயின்னு எப்படி எடுக்கிறது? இப்ப 6ன்னா நோயா, வேலையா, கடனா, எதை சார் எடுத்து? எதிரியா? அது பார்க்கணும் இல்லையா? சனி சேர்ந்தா நோய், செவ்வாய் சேர்ந்தா சண்டை, வம்பு வழக்கு, கேது சேர்ந்தா கோர்ட் கேஸ். ஏன்னா கேது வந்து வழக்கு, வக்கீல். புதன் டாக்குமெண்ட், கடன். புதன் தானே டாக்குமெண்ட். கடன் வாங்குவோம் இல்லையா? அப்ப புதன் வந்தாருன்னா கடன் எடுத்துக்கணும். அப்ப அந்த பாவ அதிபதி கிரக காரகத்தையும் சேர்த்தீங்கன்னா எடுத்துடலாம். அவ்வளவுதான். ஜோதிடம் ஈஸி தான். பிராக்டிஸ் பண்ணணும். நம்மளே யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப கடை எப்படி வாங்குவாங்க? பாண்ட் எழுதி கொடுத்துட்டு வாங்குவாங்க. பாண்டுங்கிறது என்ன? புதன் இல்லையா? கடன்ங்கிறது 6. அப்ப 6ம் புதனும் சேர்ந்தா கடன். அவ்வளவுதான். கேளுங்க, நல்லா கேக்குறீங்க. வேற கேள்வி? சார் நல்ல கேள்வி கேட்டாரு. ஏன்னா 6 பத்தி நம்ம பார்க்கல. சரி, இதை முடிச்சிடலாம். தேர்வு வெற்றி, தேர்தல் வெற்றி வித்தியாசம் புரிஞ்சுங்க. தேர்தல் வெற்றிக்கு என்ன தசை நடக்கணும்? ஆக்சுவலா 6 வந்து கடன், நோய், எதிரிம்போம். உண்மையிலேயே இந்த தேர்தல்ல இருக்கிறவங்க எதிரி கிடையாது நமக்கு. ஏன்னா எதிரியை தொலைக்கணும் அப்படின்னா, அப்ப உங்களுக்கு எதிரி 6ன்னு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு 12 வந்து 5ஆம் பாவம் அப்படின்னு வந்துடும். அப்படி எடுத்தோம்னா தேர்தல் வெற்றிக்கு கணிக்க முடியாது. ஏன்னா தேர்தல் வெற்றிக்கெல்லாம் பெரிய கிளாஸ் போட்டு நிறைய ஃபீஸ் போடுறாங்க.
தேர்தல் நிக்கிறவங்க நமக்கு சமமானவர்கள், அவங்க எதிரி இல்லை. யாராவது சண்டை போட்டுக்கிறாங்களா? நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவரு எதிரின்னு. இந்த லாஜிக் பார்த்தோம்னா நமக்கு அழகா புரியும். தேர்தலில் நிற்பவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இரண்டு வேட்பாளர்கள், வேறு வேறு கட்சியினுடைய வேட்பாளர்கள் தான், எதிரி கட்சி கிடையாது, எதிர்கட்சி தான். அதனால சமமானவர்கள்னா என்ன பாவம்? அப்ப ஏழாம் பாவம். சப்தமம் ஏழாம் பாவம். அப்ப இங்க எதிரி என்பவர் அல்லது நம்ம சொல்றவங்க வந்து ஏழாம் பாவம். அப்ப ஏழை காலி பண்ணணும் அப்படின்னா எந்த பாவம் செயல்படணும்? 7க்கு 12 ஆறாம் பாவம் 6. அப்ப இங்க 6 வெற்றின்னு வந்துரும். அப்ப வெற்றி என்பது 6ஆம் பாவம் தான். சோ தேர்தல் வெற்றிக்கு 6ஆம் பாவம் செயல்படணும். அதே மாதிரி சமசப்தமம் செயல்பட்டாலும் பேலன்ஸ் பண்ணும். அப்படிங்கிறப்ப லக்னாதிபதியினுடைய தசையும் நடக்கலாம். ஏன்னா 7 வந்து இங்க எதிரி, தேர்தல்ல எதிரின்னு வச்சுக்கிட்டோம்னா லக்னாதிபதி திசை செயல்பட்டுச்சுன்னா அவரே இப்பவும் ஜெயிப்பார், பேலன்ஸ் பண்ணுவார். அப்போ அந்த 6ஆம் அதிபதி திசை செயல்பட்டுச்சுன்னா அவரை தோற்கடிச்சு ஜெயிப்பாரு. லக்னாதிபதி திசை நடந்ததுன்னா அன்அப்போஸ்டா வரலாம். இந்த வெற்றிக்கு 2க்கு வித்தியாசம் இருக்கு. அடுத்து நம்ம வந்து ஒரு ஜெய்மினி பற்றி லேசான ஒரு அறிமுகம் மட்டும், அதுல வர்ற வார்த்தைகள். ஜெய்மினில என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஜெய்மினி மகரிஷி அவர்களை வணங்கி தொடங்குவோம். இவரது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இதுல முக்கியமா என்ன கவனிக்கும்னா, கிரக பார்வை இல்லை, கிரகங்களுக்கு பார்வை இல்லை. ராசிகளுக்கு பார்வை இருக்கு, ராசி பார்வை உண்டு. இதான் வித்தியாசம். இங்க ரொம்ப அடிப்படை வித்தியாசம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, எல்லா கிரகத்துக்கு 7ஆம் பார்வை இருக்கு, அப்படி எல்லாம் இங்க கிடையாது. ராசிகளுக்கு பார்வை உண்டு. இதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, சரராசிகள் ஸ்திர ராசிகளை பார்க்கும், ஸ்திர ராசிகள் சரராசிகளை பார்க்கும். அப்ப அந்த ராசியில இருக்க கிரகம் பார்க்கறதா நம்ம எடுத்துக்கணும். உபயராசிகள் உபயராசியை பார்க்கும். அப்ப எப்படி சார்? இது சரராசி இல்லையா, மேஷம் சரராசி. இதை எதை பார்க்கணும்னு சொல்றாரு? ஸ்திர ராசியை பார்க்கும். ஸ்திரம் எங்க இருக்கு? இது ஸ்திரம், இது உபயம், அப்புறம் சரம் ஸ்திரம். பக்கத்துல இருக்கிறத பார்க்காது, அதுல எக்ஸம்ஷன் எடுத்துக்கணும். பக்கத்துல இருக்கிறத பார்க்காது. அப்ப எங்க பார்க்கும்? சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம், இங்க பார்க்கும் அப்படின்றாங்க. அடுத்து சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம்
சரம், ஸ்திரம், அடுத்து பாருங்க, நேரா இங்க கோடு வந்துடும். இது பார்த்தா ஒரு டயகனலா தெரியுதா? நீங்க மத்த எல்லாம் மனப்பாடம் பண்றதை விட்டுருங்க. அதுக்குதான் நான் கோடு போட்டு காட்டினேன். இதை மறந்துருங்க. நம்ம இந்த பாதகாதிபதி சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அப்படி அப்படியே போட்டு வந்தா பாதகஸ்தானம் கழிச்சிடும். அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இது பாருங்க, இத வந்து கார்னர்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் மாதிரி. இது நேரடி பார்வை. இங்க இது ஒண்ணு விட்டுட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி டயகனலா வரும். இப்ப ஸ்திரத்துக்கு பாருங்க. ஸ்திரம் வந்து எதைய பார்க்கும்னு சொல்றோம்? சரத்தை பார்க்கும், ஆனா பக்கத்தில் இருக்க சரத்தை பார்க்காது. அப்ப சரம்னா இங்க வந்துருதா? அதே மாதிரி வந்துருது பாருங்க, டயகனலா. அடுத்த சரம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. நேரா இங்க பாத்துருதா? அடுத்த சரம் எங்க இருக்கு? ஈஸியா இருக்கா பார்வை? நீங்க இந்த ரூலே மறந்துடலாம். இங்க இருந்து போட்டா டயகனலா போட்டா இங்கதான் போட முடியும். அடுத்து நேரா ஒண்ணு, அடுத்த டயகனல் இப்படிதான் போடும். இங்க போட்டா டயகனலா இருக்காது. ஏன்னா இதுக்கு பாருங்க சிமெட்ரி இருக்காது. இங்க ரெண்டுன்னா இங்க இருந்து ரெண்டு வரணும் தள்ளி. இங்க இருந்து 1 2 3 வந்துச்சுன்னா அப்ப இங்க இருந்து 1 2 3 வரணும். இங்க வந்துச்சுன்னா 2 தான் வரும், அதனால வராது. இப்ப பாருங்க எப்படி பார்வை எடுக்க முடியுதுன்னு. இப்ப இதுக்கு எடுத்தீங்கன்னா உபயம் உபயத்தை பார்க்கும். இங்க பார்க்கும், இந்த வீட்டை தான் பார்க்கும். இது வழியா வருது, ஆனா இந்த கடைசியை தான் பார்க்குது. இங்க இந்த கடைசியை பார்க்குது. இதே மாதிரி நீ ஒன்னொன்னுக்கும் எடுக்க முடியும் பார்வை. இதான் இந்த ராசி. அப்ப ஒரு கிரகம் வந்து இங்க இருந்துச்சுன்னா இதை பார்க்கும், இதை பார்க்கும். முதல்ல இருந்தே சொல்லுவோமே, இப்ப மேச ராசி எந்தெந்த ராசியை பார்க்குது? மேசம் வந்து சிம்மத்தை பார்க்குது. அப்புறம் சொல்லுங்க. விருச்சிகத்தை பார்க்குது. விருச்சிகத்தை பார்க்குது. அதுக்கப்புறம் கும்பத்தை பார்க்குது. ரிஷபம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடகத்தை பார்க்குது. துலாம், மகரம். இது மாதிரி ஒன்னொன்னுக்குமே நீங்க போட்டுடலாம். கோடு போட்டு நீங்க முதல்ல அப்படி எழுதிக்கீங்க. இந்த ரூலை வச்சு கோடு போடுங்க. ஏன்னா இங்க வந்து நிறைய கோடு போட்டா கன்ஃபியூஸ் ஆகும். அழிச்சிட்டு ஒன்னொன்னா போட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜெய்மினி இதுதான். இதெல்லாம் சொல்லிட்டீங்க சார். இங்க என்னமோ எழுதி வச்சிருக்கீங்களே சார், இங்க லக்னம் உண்டா சார் அப்படின்னா ஜெய்மினியில முக்கியமா காரகங்கள், காரகர் நம்ம சொல்றோம் இல்லையா, குருனா குழந்தை காரகன் அப்படின்ற மாதிரி இங்க பாவ காரகன் எடுக்கிறது எப்படி எடுக்கிறாங்கன்னா பாகையை வச்சுதான் எடுக்கிறாங்க. அதிகம் இருக்கிற கிரகத்திலேயே அதிகமான பாகை பெற்ற கிரகம் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியுதா? அழிச்சிட்டு முதல்ல இருந்து எழுதலாமா? ஏகே அப்படின்னு போடுவாங்க. ஆத்மகாரகன். யாருது மைக்கே? மைக் மியூட் பண்ணுங்க. இருக்கிறதுலயே அதிக பாகைனா இங்க 28 டிகிரில ஒண்ணு இருக்கு சார். இந்த இதுக்கு வந்து இங்க 10 டிகிரினா இந்த 40ல இருக்கு சார். அப்படியே போட்டு வந்து இங்க ஒரு 300 டிகிரில இருக்கு சார் அப்படின்னா அப்ப இங்க இருக்கிறதுதான், இங்க மீனத்துல இருக்கிறதா இருக்கிறதுலயே அதிக டிகிரி. அந்த பொருளில் வராது. அந்தந்த ராசியில இருக்கிற இதான் எடுத்துக்கணும். கொஞ்சம் அழிச்சர் என்னன்னு அழிச்சிட்டு புதுசாவே போட்டுருவோம். இப்போ
இங்க குரு இருக்கார். குரு வந்து ஒரு 3 டிகிரியில இருக்கார். இங்க சந்திரன் 27 டிகிரியில இருக்கார். சூரியன் இங்க இருக்கிறதா வச்சுக்குவோம். சூரியன் வந்து ஒரு 12 டிகிரியில இருக்கார் மகரத்துல. சுக்கிரன் 20 டிகிரியில இருக்கார். புதன் இங்க இருக்கார். புதன் வந்து 9 டிகிரியில இருக்கார். யாரு விட்டுட்டோம்? செவ்வாய் இல்ல. செவ்வாய் வந்து 13 டிகிரியில இருக்கார். சனி சனி சார். சனியை போட்டுருவோம். சனி ஆட்சியா வச்சுக்குவோம். சனி வந்து ஒரு 8 டிகிரியில இருக்கார். அப்புறம் ராகு இதுல 2-3 மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா 7 கிரகங்களை மட்டும் எடுத்துக்கிறாங்க. 1 2 3 4 5 6 7. சிலர் வந்து 8 ராகுவையும் சேர்த்து 8 எடுக்கிறாங்க. சரி, நம்ம அந்த 7 உள்ளதை மட்டும் எடுத்து பார்ப்போம். அதிக பாகை வாங்கினது இங்க எது? சந்திரன் சார். சந்திரன் 27 டிகிரி. அப்போ சந்திரன் தான் ஆத்மகாரகன் இவருக்கு. அதுக்கு அடுத்து 20 தான். அதுக்கு அடுத்தது 20 டிகிரி சார். 20 டிகிரி சார். 20 டிகிரி வந்து சுக்கிரன் தான் சுக்கிரன் காரகன், பிரதர். ஆக்சுவலா இது வந்து ஆத்மகாரகன் வந்து சந்திரன். ஆத்மகாரகன் சந்திரன், அமத்திய காரகன் தான் சுக்கிரன். நாங்க எழுதிய இடம் இல்லாம இருக்கும், நாம மாத்தி எழுதிட்டோம். ஆத்மகாரகன்னா ஜாதகர். அமத்திய காரகன் அப்படிங்கிறது யாருன்னா ஆலோசகர், வழிகாட்டுதல், ஹெல்ப் பண்றவங்க, அதாவது மினிஸ்டர்ஸ், மந்திரி. ஆமாங்க சார். மந்திரி. எல்லாத்துக்கும் மந்திரின்னு இருக்கு. முதலமைச்சருக்கு வேணா மந்திரின்னு சொல்லலாம், ராஜாவுக்கு மந்திரின்னு சொல்லலாம். எனக்கு போய் மந்திரின்னு யாரையாவது சொல்ல முடியுமா? நானு எனக்கு ஹெல்ப் பண்றவங்களை தான் நான் அப்படி எடுத்துக்குவேன். ஏன்னா மந்திரிங்கிற வழிகாட்டுதல், உண்மையாவே வழிகாட்டுறவங்க. அடுத்து 3வது டிகிரி வாங்கி இருக்கவங்க 20 அப்புறம் செவ்வாய் சார். 13 வாங்கி இருக்காரு செவ்வாய். அடுத்து மாத்ருகாரகன், தாய், மத்த அந்த மாதிரி குறிக்கிறது. சூரியனா டிகிரியும் எழுதிட்டோம்னா புரிஞ்சிடும். 27, சுக்கிரன் வந்து 20, செவ்வாய் 13. சார் பிகேக்கு அப்ரிவேஷன் சார். டிகேனா தாரம். இல்ல சார் பிகே எடுத்துக்கோங்கள. செவ்வாய் பிகே செவ்வாய் காரகன். அதாங்க பிரதர், சகோதரம். பிரதுரு காரகன். அது வடமொழி ஒரு மாதிரி வரும். அந்த BR மட்டும் வரும். பிரதுரு காரகன். அது எந்த டிகிரி, எந்த கிரகம் அது வரலாம். டிகிரி தான். டிகிரி தான். அததான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். எது வேணாலும் வரலாம். இது நீங்க பிரதருக்கு செவ்வாயே வந்துருச்சு நினைச்சுட்டு இருக்காதீங்க. அப்புறம் உடனே காரகோ பாவ நசி எல்லாம் சொல்லிடாதீங்க. இங்க அதெல்லாம் கிடையாது. இதே மாத்ருகாரகன்.
இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 சமயத்துல 8 வரையிலும் போகும். இது வந்து பித்ரு அப்படின்னு வரும். பித்ருன்னா அப்பாவையும் சேர்த்து குறிக்கும். ஏன்னா தந்தை வழி எல்லாமே பித்ருன்னு வந்துரும் இல்லையா. பித்ரு வந்து இங்க புத்திரகாரகன் ஒண்ணு இடையில எடுப்பாங்க. புத்திரகாரகன் அப்புறம் பித்ருகாரகன் எடுக்கிறது உண்டு. அப்படி எடுத்தா 8 வந்துரும். இதுக்கு அடுத்தது புத்திரகாரகன் 5, 6 வந்து பித்ரு. இது புத்திர, இது பித்ரு. இது ஞாதி, இது தாரம். 8 வந்து எப்படி சார் வரும்னா அப்ப ராகுவை மட்டும் எடுத்துக்குவாங்க. அப்ப ராகுவையும் சேர்த்து எடுப்பாங்க. 7 மட்டும் வச்சுக்கிட்டா இத ஒண்ணு இது ரெண்டே ஒன்னா சேர்த்திடுவாங்க. தாய்க்கு குழந்தைய பார்த்துருவாங்க. மாத்திருக்காரகன்லயே புத்திரகாரகனையும் 2 பேருக்கும் ஒரே பொறுப்பை கொடுத்துருவாங்க. நம்ம வந்து இப்படி ஒன்னா வச்சுக்கிட்டோம்னா இப்ப இங்க இதை வச்சுக்குவோம். அடுத்து பித்ரு வந்து எங்க வராரு அப்படின்னா 12 விட கம்மியா யாரு இருக்கா? 9 இருக்கு. புதன். வேற இருக்கா? புதன் சனி சார். புதன், அடுத்து சனி வராரு, அடுத்து குரு சார். சனி குரு. ஞாதி நம்ம கூட நாதி இல்லாதவன்னு திட்டுறாங்க தெரியுமா? நம்ம நிறைய தமிழ் வார்த்தையை நினைச்சு பேசிட்டு இருக்கோம். நாதி நாதின்னு சொல்லுவோம், நாதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவோம். சுற்றம், உறவு, அதான் ஞாதி காரகன். இது வந்து தாரகாரகன். இப்படிதான் அவங்க எடுக்கிறாங்க. இது பலன் பார்க்கறது நீங்க அதுக்கு மேல இந்த ரூல்ஸையே பயன்படுத்திக்கலாம். ராகுவை எடுத்துக்கிட்டா 8, ராகுவை கேதுவை எடுக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஆனா இந்த ராகு கேது எடுக்கிறப்ப சில ரூல் இருக்கு. நான் உங்களுக்கு சரி ஜெய்மினியில சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இத புரிய வைக்கிறதுக்காக இது சொல்லியிருக்கேன். டைம் ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அதை சொல்லி முடிச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும் தான். ஆர்கலா ஆர்கலாங்கிறது என்னன்னா டிஸ்டர்பன்ஸ். அதாவது டிஸ்டர்பன்ஸ் கூட சொல்லக்கூடாது, இன்டராக்ஷன். 2 4 11 3 5 அடிஷனலா சேர்த்திக்கிறாங்க. அதாவது சிலர் வந்து 2 4 11 மட்டும் சொல்றாங்க, சிலர் வந்து 5ஐயும் சேர்த்தி சொல்றாங்க. அது என்ன சார் ஆகுங்களா? இப்போ இங்க இருக்கு, இப்ப சந்திரன் இருக்கு. சந்திரனுக்கு 2ல ராகு இருக்கு. ராகு வந்து சந்திரனுக்கு ஆறுகளா? அதாவது இவரை பாதிப்பார். பாதிப்புனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நெகட்டிவாக நினைக்கிறோம். அப்படி இல்லை. பாதிப்புனா இன்டராக்ஷன். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இது கெட்ட கிரகம் என்பதால் கெட்ட பாதிப்பு இருக்கும். ஒரு கிரகத்திற்கு 2 4 11 மீண்டும் சொல்றேன், ஏதேனும் ஒரு கிரகத்திற்கு 2 4 11 அங்க இருந்து 2 4 லக்னத்துக்கு 2 4 11 இல்ல, அந்த கிரகத்திற்கு 2 4 11 உள்ள கிரகங்கள் இன்டராக்ட் பண்ணும். அதாவது ஆர்களா என்று சொல்லப்படும். அவங்க வந்து நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். இப்ப உதாரணத்துக்கு இவருக்கு 4
அப்ப இங்க இதுக்கு நெகட்டிவ், இவருக்கும் இது ஆறுகளாவா இருக்கு. இப்ப 5 ஆறுகளா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப குருவுக்கு செவ்வாய் ஆறுகளாம், அதாவது டிஸ்டர்ப் பண்ணுவார். இவரும் நெகட்டிவ் கிரகமா போயிட்டாரு. சூரியனுக்கு, சுக்கிரனுக்கு எடுத்துங்க. சுக்கிரனுக்கு சூரியன், சுக்கிரனுக்கு சூரியன் 2 ஆறுகளாம். 3 இல்ல, 4 5 6 இல்ல, 7 8 9 10 11 6 இல்ல. இப்படி எடுத்துக்கணும். ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிரகத்தில் இருந்து 2 4 11 5 அந்த வீட்டிலிருந்து இந்த வீடுகளில் நின்ற கிரகங்கள் ஆறுகளா எனப்படும். ஐயா, நட்பு பகை கிரகங்கள் மாதிரிங்க. பகை கிரகமா இருந்தா தீமை செய்யும், நட்பு கிரகமா இருந்தா நன்மை செய்யும். இங்க அப்படி எடுத்துக்க கூடாது. சுபர்கள் பாவர்கள் அப்படி எடுத்துக்கணும். ஜெய்மினி முறையே வேற. இங்க கொண்டு வந்து அதை குழப்ப கூடாது. இது புரியல, ஒன்றும் பிரச்சனை இல்ல. சுபர் பாவர் மட்டும்தான் எடுக்கணும். அடுத்து 3 உள்ள பாவ கிரகங்கள் பிரச்சனை தரும். இது 3ங்கிறது பாவ கிரகங்கள் மட்டும் ஆறுகளாவாக இருக்கும். ஐயா, இதுலயும் பராசரர் முறைப்படி சுபர் பாவர், அதே சுபர் பாவர் வந்து 2 ஒண்ணுதான், 2க்குமே ஒண்ணுதான். சார், இதுல நீங்க கிரகத்துக்கு வந்து பார்வை இல்லைன்னு சொன்னீங்களா, அப்புறம் 3க்கு மட்டும் இப்ப கிரகத்தை எடுக்கிறீங்க? 3க்கு அவர் சொல்லியிருக்காருங்க, 3ல இருக்கிறத அதை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறாரு. அதாவது பாவ கிரகமாக இருக்கும் பொழுது 3ல இருக்கிறதுக்கு இது வந்து டிஸ்டர்பன்ஸை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாரு. டிஸ்டர்பன்ஸ்னா அது நல்ல வகையானதா இருக்கலாம் அல்லது கெட்டதானா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. 3 வந்து 3ல் ஒரு கிரகத்திற்கு 3ல் பாவ கிரகம் இருந்தால் அது அதற்கு வந்து அந்த ஆறுகளாவுக்கு வேற ஒரு பேர் இருக்கு, ஸ்பெஷல் பேரு. பொதுவா இங்க ஆறுகளான்னு சொல்லியிருக்கேன். சார், இதுல இயற்கை சுபர் பாவர்னு சொல்றீங்களா கிரகங்கள? இயற்கை சுபர் பாவர் தான். நீங்க 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி அப்படி இருக்கக்கூடாது. அடுத்து இன்னொன்னு, அதை மட்டும் சொல்லிட்டோம்னா அந்த வகுப்பு முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுல அவ்வளவுதான், அதுக்கு மேல பலன் சொல்லும் விதம் தான். இதுல திருமண பொருத்தத்துக்கு எடுக்கிற ஒரு விஷயம், இதை கூட அப்படியே வச்சுக்கலாமா? குரு இங்க என்ன சந்திரன் வச்சுக்கணுமா? சந்திரன், ராகு, என்ன செவ்வாய் போட்டிருந்தோமா? ஏதோ ஒண்ணு வச்சுக்கோம். இப்போ மேஷ லக்னம், ஏஎல் என்ன? ஆருட அல்லது ஆருட லக்னம் அல்லது ஆருட பாதம். ஆருட பாதம் அப்படிம்பாங்க. என்ன எழுத்து மாறிட்டே போகுது. ஏஎல் என்பது ஆருட லக்னம் அல்லது ஆருத லக்னம் அப்படிம்பாங்க, அல்லது ஆருட பாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னு என்னன்னா, லக்னாதிபதி யாரு? செவ்வாய் சார். செவ்வாய் இங்க இருக்கார். எத்தனை வீடு தள்ளி நிக்கிறார் கவனிச்சுங்க. 1 2 3 4 5 6. இங்க இருந்து திரும்ப 6 எண்ணுங்க. 1 2 3 4 5 6. இந்த லக்னம் தான் ஏஎல். கவனிச்சிங்களா? லக்னத்துக்கு பார்க்கணும்னா லக்னாதிபதி லக்னத்திலிருந்து எத்தனை ராசி தள்ளி நிற்கிறாரோ அந்த இடத்துல இருந்து மீண்டும் அதே அளவுக்கு எடுக்கணும். 1 2 3 4 5 6. திரும்ப இங்க இருந்து 1 2 3 4 5 6. அதனால இது ஏஎல். இந்த ஜெய்மினிய வச்சு இந்த ஸ்பெஷலா இந்த கேஸ்க்கு வந்து இதை பயன்படுத்தலாம், அப்படி எதுவும் இருக்காங்க சார்? இப்ப இந்த ஆருட பாதம்ங்கிறது அல்லது ஆருட லக்னம் அல்லது ஏஎல் என்பதை ஊர் எப்படி பார்க்கும், சமுதாயம் எப்படி, சமுதாயத்துல நம்ம எப்படி தெரிவோங்கிறது சொல்லும். உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஃபைனான்ஸே கொடுக்க மாட்டார்
அப்படின்னு வச்சுக்குவோம். அவருக்கு பேரை சொல்லி வேற யாராவது வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பார்க்கும்போது இவர் பெரிய பைனான்சியர் நினைப்பாங்க. ஆனா அவர் உண்மையிலேயே வட்டி கொடுத்துருக்க மாட்டார். இதே மாதிரி இன்னும் கூட சொல்லலாம். சில பேர் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருப்பாங்க. பயமா இருக்கும். நம்ம ஆபீஸ்லயே சில பேரை பார்ப்போம். அது லேடிஸ்க்கு இந்த அனுபவம் நிறைய இருக்கும். ஒரு ஆபீஸ்ல போய் புதுசா ஜாயின் பண்றோம். அந்த ஹெட்டை பார்த்தா நமக்கு பயமா இருக்கும். அவர் பார்த்தா என்னமோ லேடிஸ் பார்த்தா அப்படியே டெரரா இருக்க மாதிரி, ஒரு யார்ட்டையும் பேச மாட்டாருப்பா, சிரிக்கவே மாட்டாரு அப்படின்ட்டு. ஆனா அவர்கிட்ட பழகி பார்த்தா தெரியும், ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருக்கும். அப்ப உண்மையிலேயே அவர் சாஃப்ட் நேச்சர். ஆனா பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது? ஐயா இவர் போனா கடிப்பா இருப்பா அப்படின்ற மாதிரி தெரியும். அதுதான் அந்த லக்னத்துக்கும் ஆறுதல் லக்னத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஏஎல் 12 வந்து நம்ம இதன்படி என்னது? பராசர முறைப்படி 12ஆம் பாவம் எதை குறிக்கும்? அயன சயன போகம். அப்ப 12ஆம் பாவம் வந்து அவங்களுடைய இதை சொன்னாலும் ஊர்க்காரன் வந்து டேய் அப்படின்னு சொல்றாங்கடா அப்படின்னு வந்து கணவன்கிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? இதுதான் யூஎல் சொல்லக்கூடியது. உண்மையிலேயே அந்த பொண்ணோ அல்லது அந்த மாப்பிள்ளையோ நல்லவங்களா இருக்கலாம். ஆனா ஊர் பார்வை என்ன சொல்லுதுங்கிறத அந்த யூஎல் சொல்லும். நிறைய இருக்கு. இப்ப ஜெய்மினில அப்ப அவர் அடுத்த லெவலுக்கு போயிருக்காரு தானே? இருக்கு. ஜெய்மினி நடத்தினா 1 மாசம் போடலாம் அதுல பலன் எடுக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. வாழ்க வளமுடன். வகுப்ப இன்னும் வேணும்னா கேளுங்க, இன்னொரு நாள் போடலாம். இல்லைன்னா இதோட முடிச்சு, ஏன்னா நான் நிறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு. அடிப்படை ஜோதிடம்னு சொன்னேன். அடிப்படையிலையும் வஞ்சகம் இல்லாம நிறைய சொல்லிட்டேன். பலன் எடுக்கிற வகுப்பு நான் சொல்லலை. ஏன்னா பலன் எடுக்கிறதுனா கண்டிப்பா 1 வருஷம் 2 வருஷம் நடத்தினா தான் அந்த அளவுக்கு இருக்கு விஷயம், உங்களுக்கே தெரியும். ஆனா இப்பவும் பலன் எடுக்கலாம். தைரியம் இருந்ததுன்னா தாராளமா பலன் எடுக்கலாம். அதையும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாம சொல்லியிருக்கேன். தசாபுத்தியை வச்சும் கோச்சாரத்தை வச்சும் பலன் எடுக்கிறதையும் வேறத்தால சொல்லிட்டேன். தைரியம் மட்டும்தான் உங்களுக்கு வேணும். வாழ்க வளமுடன். தொடர்ந்து எங்கிட்ட படிக்கணும்னு இல்லை, இருந்தாலும் குரூப்ல இருங்க. படிக்கிறது எங்க வேணாலும் படிங்க. நம்மளது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நன்றி. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. ஒரு நல்ல அனுபவம். என்னன்னா நீங்க கொடுத்த அந்த லிபர்ட்டி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயம். ஐயா பேசட்டும், இருங்க. பிரகாஷையா இருங்க. நீங்க பேசணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து வேலிடிக்ஷன் சொல்லுவோம் இல்லையா? ஐயா சொல்றாரு. இதே மாதிரி ஒவ்வொருத்தருமே கருத்து சொல்லுங்க. இப்ப வந்து சார் சொல்லுங்க. அது இப்போ தப்பா சொன்னாலும் ரைட்டா சொன்னாலும் இதுல இந்த மாதிரி சொன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணும்போது எங்களுக்கும் சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருந்தது. இது மாதிரி ஜாதகம் போட்டு அனலைஸ் பண்றதுங்கிறது ஒரு நல்ல அனுபவமா இருக்கு. நன்றி. பிரகாஷ் ஐயா இப்ப சொல்லுங்கய்யா. ஐயா ஒண்ணு இல்லைங்க. இப்ப இத்தனை நாள் போனதும் தெரியல 17 நாள். ஆனா இங்க கடைசி நாள் போது அது ஒரு எல்லாம் மன பார அழுத்திட்டு தாங்க இருக்கு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க. இது இத்துடன் முடியல. இந்த பேட்ச் இந்த கோர்ஸ் முடிக்கிறோம், அவ்வளவுதான். ஜோதிட வகுப்பு முடியல, நம்ம உறவும் முடியல. தொடருவோம். கோர்ஸே இல்லைன்னா கூட ஒரு நாள் குரூப்ல போடுங்க சார். இன்னைக்கு ஒரு மீட்டிங் போடலான்னு சொல்லுங்க. சும்மா போட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சந்தேகத்தை ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அனுபவத்தை பகிர்ந்துக்குவோம், செய்வோம். ஒன்றும் இல்லை. நெட்டுக்கு மாசம் எப்படி இருந்தாலும் நெட்டு ஓட்டினாலும் ஓட்டாட்டியும் கட்டுறது தான். அதே மாதிரி கூகுள் மீட்டுக்கு மாசம் கட்டிக்கிட்டு தான் இருக்கும். அது ஒன்று கிளாஸ் இல்லைன்னா ஒன்று வேண்டாம்னு சொல்ல போறது இல்லை. போடுங்க. மெஜாரிட்டி வந்து சார் இன்னைக்கு சந்திக்கலாமா சார் அப்படின்னா வாங்க சந்திச்சிருவோம். சேதுராமன் ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா அருமையா இருந்துச்சு ஐயா கிளாஸ்.
நன்றி கிளாஸ் நன்றி. அருமை. இந்த நவாம்சம்லாம் நல்லா வளர்க்குனீங்க. ரொம்ப அருமை. ஆ பிரமாதம் சார். நன்றிங்கய்யா. தீரன். ஐயா அது நான் தாங்க மணிமொழிங்க, வேற ஐடியில வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சரிங்க மேடம். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் கிளாஸ் தாங்க. எங்களுக்கு ஜாதகம் ஜோதிடம் அப்படின்னு எதுவும் தெரியாது. கொஞ்சம் நிறைய வந்து புரிஞ்சுதுங்கய்யா. ஆனா மறுபடியும் திரும்ப திரும்ப அந்த வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு கிளியர் ஆகும். நீங்க வீடியோ எல்லாம் பார்த்து முடிங்க. பார்க்க ஒரு 4 வீடியோ 5 வீடியோ பார்த்துட்டு குரூப்ல போடுங்க. நம்ம டிஸ்கஷன் போடுவோம். அதாவது சந்தேகம் தீர்த்தல் கிளாஸ் ஃப்ரீயா போடுவோம். ஓகேங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.